திருவடியை என்றென்றும் நாம் தேடுவேன். நாதாவும் சந்நிதியை தினந்தோறும் நான் நாடுவேன். தேவாவும் திருவடியை என்றென்றும் நான் தேடுவேன். நாதாவும் சந்நிதியை தினந்தோறும் நான் நாடுவேன். சுகமான நினைவாரே சுரமான சொல்லாரே நிறமுந்தன் பரம் தேடுவேன். அருளாரே உயிர் வாழுவேன். தேவாவும் திருவடியை என்றென்றும் நான் தேடுவேன். நாதாவும் சந்நிதியை தினந்தோறும் நான் நாடுவேன். இருளான உலகத்திலே நீ ஒளியாக வர வேண்டுமே. தவறாக நான் வாழும்போது வழிகாட்டி என்னை காக்கவா, எனக்காக உயிர் வாழ்வவா. தேவாவும் திருவடியை என்றென்றும் நான் தேடுவேன். நாதாவும் சந்நிதியை தினந்தோறும் நான் நாடுவேன். தந்தை மகன் தூய ஆவியானவரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவிலே மிகவும் பிரியமான அன்புள்ள சகோதர சகோதரிகளே, கோடி அற்புதர் புனித பதுவை அந்தோணியாருடைய அன்பு பக்தர்களே, உங்கள் அனைவரையும் இத்திருத்தலத்திற்கு மகிழ்வோடும் மன நிறைவோடும் வருக என்று வரவேற்கின்றோம். இன்று டிசம்பர் மாதம் 8ஆம் தேதி அன்னை மரியாள் அமல உற்பவி என்னும் ஒரு விசுவாச சத்தியத்தை நாம் கொண்டாடுகின்ற ஒரு நாள். இந்த விசுவாச சத்தியம் நமக்கு எதை உணர்த்துகிறது என்று சொன்னால், அன்னை மரியாளுக்கு மீட்பு திட்டத்தில் மாபெரும் காரியங்கள் சொல்லப்பட்டிருந்தன. அதை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள், நம்பினார்கள். தன்னுடைய வாழ்க்கையில் இதோ ஆண்டவருடைய அடிமை என்று சொல்லி செயல்படுத்தினார்கள். எனவே நீதியின் கதிரவனும் எங்கள் கடவுளுமாகிய கிறிஸ்து பெருமான் அவரிடமிருந்து பிறந்தார். அப்போ நீதியின் கடவுள் மாத்திரமல்ல, நம்முடைய கடவுள், அவருடைய ஏக மகன் கிறிஸ்து பெருமான் அவர் வழியாக இந்த உலகிற்கு கொடுக்கப்பட்டார். அதன் வழியாக நாம் மீட்பு பெற்றிருக்கிறோம். எனவே அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் அன்னை மரியாள் போலவே நாமும் ஆண்டவருடைய திரு சித்தத்திற்கு நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். அப்போது நிச்சயமாக ஆண்டவர் நமக்கும் மாட்சிக்குரிய காரியங்களை சொல்லுவார். இத்தூய பலியை தகுந்த முறையில் ஒப்பு கொடுக்க, இறை அருளை பெற நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். தவறுகள், பலவீனங்கள், மாசு ஆகியவற்றையெல்லாம் ஆண்டவருடைய திருமுன் ஒப்பு கொடுத்து நாம் குறை சொல்லுக்கு ஆளாகாதவர்களாக பரிசுத்தர்களாக மாறுவோம். பாவியிலும் நான் பெரும் பாவி, இயேசுவே என்னை மன்னியும்.
இந்த வேளையில் என்னை மன்னியும். பாவியிலும் நான் பெரும் பாவி, இயேசுவே என்னை மன்னியும். இந்த வேளையில் என்னை மன்னியும். உமக்கெதிராக பாவம் செய்தோம், இயேசுவே என்னை மன்னியும். இந்த வேளையில் என்னை மன்னியும். பாவியிலும் நான் பெரும் பாவி, இயேசுவே என்னை மன்னியும். இந்த வேளையில் என்னை மன்னியும். வார்த்தைகளை கேட்க மறந்தோம், இயேசுவே என்னை மன்னியும். இந்த வேளையில் என்னை மன்னியும். பாவியிலும் நான் பெரும் பாவி, இயேசுவே என்னை மன்னியும். இந்த வேளையில் என்னை மன்னியும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகிலே நல்மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர், தூய
மன்றாடுவோமாக. இறைவா, கன்னி மரியாவின் அமல உற்பவத்தின் வழியாக உம் திருமகனுக்கு உகந்த இல்லிடத்தை ஏற்பாடு செய்தருளினீரே. இவ்வாறு உம் திருமகனுடைய இறப்பின் முன்விளைவாக மரியாவை மாசுகள் அனைத்திலிருந்தும் பாதுகாத்த நீர். அவரது பரிந்துரையா நாங்களும் தூய்மை அடைந்து உம்மிடம் வந்து சேர அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியானவரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 9 முதல் 15 மற்றும் 20. ஆண்டவராகிய கடவுள் மனிதனை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கின்றாய் என்று கேட்டார். உம் குரல் ஒலியை நான் தோட்டத்தில் கேட்டேன். ஆனால் எனக்கு அச்சமாக இருந்தது, ஏனெனில் நான் ஆடையின்றி இருந்தேன். எனவே நான் ஒளிந்து கொண்டேன் என்றான் மனிதன். நீ ஆடையின்றி இருக்கின்றாய் என்று உனக்கு சொன்னது யார்? நீ உண்ணக்கூடாது என்று நான் விலக்கிய மரத்திலிருந்து நீ உண்டாயோ என்று கேட்டார். அப்பொழுது அவன், என்னுடன் இருக்கும்படி நீர் தந்த அந்த பெண் மரத்தின் கனியை எனக்கு கொடுத்தாள், நானும் உண்டேன் என்றான். ஆண்டவராகிய கடவுள், நீ ஏன் இவ்வாறு செய்தாய் என்று பெண்ணை கேட்க, அதற்கு பெண், பாம்பு என்னை ஏமாற்றியது, நானும் உண்டேன் என்றாள். ஆண்டவராகிய கடவுள் பாம்பிடம், நீ இவ்வாறு செய்ததால் கால்நடைகள், காட்டு விலங்குகள் அனைத்திலும் சபிக்கப்பட்டிருப்பாய். உன் வயிற்றினால் ஊர்ந்து உன் வாழ்நாள் எல்லாம் புழுதியை தின்பாய். உனக்கும் பெண்ணுக்கும், உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன். அவள் வித்து உன் தலையை காயப்படுத்தும், நீ அதன் குதிங்காலை காயப்படுத்துவாய் என்றார். மனிதன் தன் மனைவிக்கு ஏவாள் என்று பெயரிட்டான், ஏனெனில் உயிருள்ளோர் எல்லோருக்கும் அவளே தாய். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
ஆன்மா இறைவனையே ஏற்றி போற்றி மகிழ்கின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைக்கின்றது. என் ஆன்மா இறைவனையே ஏற்றி போற்றி மகிழ்கின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைக்கின்றது. இரண்டாம் வாசகம். உலகம் தோன்றுவதற்கு முன்பே கடவுள் நம்மை கிறிஸ்து வழியாக தேர்ந்தெடுத்தார். திருத்தூதர் பவுல் எபிசேருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். இயல் 1 இறை வார்த்தைகள் 3 முதல் 6 முடிய மற்றும் 11, 12. சகோதரர் சகோதரிகளே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தந்தையும் கடவுளுமானவர் போற்றி அவர் விண்ணகம் சார்ந்த ஆவிக்குரிய ஆசி அனைத்தையும் கிறிஸ்து வழியாக நம்மீது பொழிந்துள்ளார். நாம் தூயராகவும் மாசற்றவராகவும் தம் திருமுன் விளங்கும்படி உலகம் தோன்றுவதற்கு முன்பே கடவுள் நம்மை கிறிஸ்து வழியாக தேர்ந்தெடுத்தார். அவர் நம்மை இயேசு கிறிஸ்துவின் மூலம் தமக்கு சொந்தமான பிள்ளைகளாக்கி கொள்ள அன்பினால் முன்குறித்து வைத்தார். இதுவே அவரது விருப்பம், இதுவே அவரது திருவுளம். இவ்வாறு தம் அன்பார்ந்த மகன் வழியாக நம்மீது ஒப்புரையற்ற அருளை பொழிந்தருள்வார். அவரது புகழை பாடுகிறோம். கடவுள் தமது திருவுளத்தின் திட்டத்தின்படி அனைத்தையும் செயல்படுத்தி வருகிறார். அவரது தீர்மானத்தால் நாம் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்து வழியாய் அவரது உரிமை பெற்றோருக்கு உரியவரானோம். இவ்வாறு கிறிஸ்துவின் மேல் முதலில் நம்பிக்கை வைத்த நாங்கள் கடவுளுடைய மாட்சிமை புகழ்ந்து பாட வேண்டுமென அவர் விரும்பினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. நன்றி. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே, பெண்களுக்குள் பேறு பெற்றவள் நீரே, மரியே நீர் வாழ்க. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 1 இறைவாக்கியங்கள் 26 38 வரையிலும். 6ஆம் மாதத்தில் கபிரியேல் என்னும் வானதூதரை கடவுள் கலிலேயாவில் உள்ள நாசரேத் என்னும் ஊரிலிருந்த ஒரு கன்னியிடம் அவர் தாவீது குடும்பத்தினராகிய யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவருக்கு மன ஒப்பந்தமானவர். அவர் பெயர் மரியா. வானதூதர் மரியாவுக்கு தோன்றி, அருள் நிறைந்தவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கின்றார் என்றார். இவ்வார்த்தைகளை கேட்டு அவர் கலங்கி
இத்தகைய வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார். வானதூதர் அவரை பார்த்து, மரியா, அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர், அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர். அவர் பெரியவராயிருப்பார், உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தின் மீது என்னென்னும் ஆட்சி செலுத்துவார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார். அதற்கு மரியா வானதூதரிடம், இது எப்படி நிகழும்? நான் கன்னி ஆயிற்று என்றார். வானதூதர் அவரிடம், தூய ஆவி மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை மேல் நிழலிடும். ஆதலால் உம்மிடம் பிறக்கப் போகும் குழந்தை தூயது, அக்குழந்தை இறைமகன் எனப்படும். உறவினராகிய எலிசபெத்தும் தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருதரித்திருக்கிறார். கருவுற இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6ஆம் மாதம், ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றார். பின்னர் மரியா, நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியை எனக்கு நிகழட்டும் என்றார். அப்பொழுது வானதூதர் அவரை விட்டு அகன்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பு சகோதர சகோதரிகளே, கோடி அற்புதர் புனித பதுவை அந்தோணியாருடைய அன்பு பக்தர்களே, அன்னை மரியாளுடைய அன்பு பிள்ளைகளே, உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை அன்போடு இத்திருத்தலத்திற்கும் இத்திருப்பலிக்கும் வருக என்று வரவேற்கின்றேன். கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை. இது நம்முடைய வாழ்க்கையிலும் 100க்கு 100% உண்மை என்று நான் நம்புகிறோம். ஆனால் பல நேரங்கள் அது உண்மையாய் இருப்பது இல்லை. வானதூதர் அன்னை மரியாளுக்கு சொன்ன இந்த வார்த்தையை அந்த அம்மா உடனே ஏற்றுக்கிறாங்க. ஒரு சின்ன சந்தேகம், அதை தெளிவுபடுத்திய பிற்பாடு, ஆமாம், ஆண்டவரால் முடியாதது ஒன்றும் கிடையாது, நான் ஏற்றுக்கிறேன். சரி, இதில் துன்பம் நஷ்டம் லாபம் வருமே, வரட்டும் வரட்டும், ஆண்டவர் பார்த்துக்குவார் இல்லையா? ஆண்டவருடைய மீட்பு திட்டத்தில் நான் ஒரு கருவியாக என்னை இணைத்து கொள்ள ஆண்டவர் சம்மதம் கேட்குறாரு. நான் ஆம் என்று சொல்லுகிறேன். துணிந்து விட்டவனுக்கு தூக்கு மேடை கூட பஞ்சமத்தை தான். எனவே அவர் சொல்கிறார், பரவாயில்ல, இதற்கு பிறகு எது நடந்தாலும் பார்த்துக்கிடலாம், எது நடந்தாலும் பார்த்து கொள்ளலாம். எனவே அதை ஏற்றுக்கொள்கிறார். எனவே இன்று நாம் அவரை முப்பொழுதும் கண்ணி என்று சொல்வதோடு மட்டுமல்லாமல் அவர் அம்மல உற்பவியாய் இந்த உலகில் அவதரித்தார், அல்லது இந்த உலகில் ஆண்டவரால் கொண்டு வரப்பட்டார் அப்படின்னு நாம் விசுவாசத்தை சத்தியமாக அதை ஏற்றுக்கொள்கிறோம். அன்பு சகோதரர் சொல்லி, இந்த விழாவுக்கு தொடக்க நூற்றாண்டுகளில் பெரிய சான்றுகள் கிடையாது. 7வது நூற்றாண்டில் 9வது நூற்றாண்டில் இப்படிப்பட்ட ஒரு விழாவை கத்தோலிக்க திருச்சபையிலும் சரி, கீழை சபைகளிலும் சரி கொண்டாட வேண்டும் என்று ஒரு பழக்கம் இருந்துச்சு. 12ஆம் நூற்றாண்டில் தான் இந்த விழாவிற்கான ஒரு அவசியம் தேவைப்படுகிறது. 13ஆம் நூற்றாண்டில் அமல விருப்பமும் என்னும் தலைப்பில் கண்டர்பரி அப்படிங்கிறவர் ஒரு புத்தகத்தை எழுதுகிறார். அதில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, மரியாள் கருவில் தோன்றும் பொழுதே பாவக்கரை ஜென்ம பாவ மாசு இல்லாமல் உதித்தார் அப்படின்னு அவர் ஒரு வரியை எழுதுகிறார். அதற்கு நிறைய எதிர்ப்புகள் வருகின்றன. அது எப்படி அன்னை மரியாள் பாவ மாசு இல்லாமல் உதித்தார் அப்படின்னு சொல்லி? அவர் உதித்து வருவதற்கு அவர் என்ன கடவுளா? ஆண்டவர் அனுப்பிய கருவி அல்லவா? அல்லது ஆண்டவர் தேர்ந்து கொண்ட கருவி அல்லவா? அப்படி இருக்க அவர் உதித்து வர வேண்டிய அவசியம் இல்லை. எனவே ஆண்டவரால் முன்குறித்து வைக்கப்பட்டார். முன்குறித்து வைக்கப்பட்ட அவருக்கு சிறப்பு சலுகை வழங்கப்படுகிறது. அந்த சலுகையை அவர் அப்போது மட்டுமல்ல, எப்போதும் பழுதின்றி பாதுகாத்தார். இதுதான் உண்மை, இதுதான் உண்மை. ஆண்டவர் தேர்ந்து கொள்ளுகின்ற மிகவும் விசேஷமான கருவி அன்னை மரியாள். என்னங்க, நீங்களும் நானும் கிறிஸ்தவர்கள் தானே,
நம்மை ஆண்டவர் தனிப்பட்ட கருவிகளாய், மீட்பின் கருவிகளாய் தன்னுடைய மீட்பு திட்டத்தில் நம்மை ஏற்றுக்கொள்ளவில்லையா, தேர்ந்தெடுக்கவில்லையா? யார் சொன்னது இல்லைன்னு சொல்லி? ஒவ்வொருவரும் திருமுழுக்கு என்னும் அருட்சாதனத்தின் வழியாக நாம் ஆண்டவருடைய விசேஷ கருவியாய், மீட்பின் கருவியாய் அவர் நம்மை தேர்ந்து கொண்டார். நம்மிடம் இருக்கிற ஜென்ம பாவம் ஆசை கழுவினார். கழுவி இதனை தொடர்ந்து நீங்கள் என் மீட்பு திட்டத்தில் எனக்கு உதவியாயிருங்கள், பாவம் ஆசை இல்லாதவர்களாய் வாழுங்கள் என்று சொல்லி இந்த உலகிலே நம்மை பணிக்கிறார். ஆனால் நமக்கு முடியவில்லை. நம்மால் தான் அந்த பாவத்தை தொலைத்து விட்டு அல்லது பாவ மாசை தொலைத்து விட்டு அல்லது அதனுடைய ஆரவாரங்களை நம் உடலிலும் உள்ளத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாத திராணியற்றவர்களாய் நாம் இருக்கிறோம். ஆனால் அன்னை மரியாள் அப்படி அல்ல. நம்மை போல சாதாரண சராசரி சாமானிய மனுஷியாக இருந்து அவர் ஆண்டவரால் தனிப்பட்ட விதத்தில் விரும்பப்பட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட கருவியாய் மாறி அதற்கான தகுதியுள்ளவராய் நியமனம் பெற்று அதனை தொடர்ந்து அவர் எல்லா காலத்திலும் அவர் கன்னியும் மாசற்றவருமாய் இருந்தார் என்பதை நாம் ஏற்றுக்கொள்கிறோம். இது அன்னை மரியாளுக்கு கொடுக்கப்பட்ட விசேஷ சலுகை என்று நாம் ஒதுங்கி கொள்ள முடியாது. கிறிஸ்துவில் புதிதாய் பிறக்கிற எல்லோருக்கும் கிடைக்கின்ற ஒரு சலுகை. கிறிஸ்து பெருமானுடைய மீட்பு திட்டத்தினுடைய பயன் ஏற்கனவே அன்னை மரியாளுடைய அமல உற்பவத்தில் செயல்படுகிறது என்று புனித தாமஸ் அக்வீனா சொல்லுகிறார். கிறிஸ்து பெருமான், அதாவது கடவுளுடைய அன்பு மகனாகிய கிறிஸ்துவின் மீட்பு திட்டம். இந்த கிறிஸ்துவோட மீட்பு திட்டம் என்ன? இயேசு பெருமான் பிறக்கணும், இயேசு பெருமான் இந்த உலகின் மக்களால் தூர விலக்கி தள்ளப்பட வேண்டும், உதறி ஒதுக்கப்பட வேண்டும், இறுதியில் அவர் சாவை ஏற்றுக்கொள்வார், சிலுவை சாவை ஏற்றுக்கொள்வார், நிராயுதபாணியாக தன்னுடைய உயிரை விண்ணுக்கும் மண்ணுக்கும் அந்த சிலுவையில் நமக்காக நம் பாவங்களுக்காக ஒப்பு கொடுப்பார், அவர் உயிர் தள்ளுவார். எனவே இவரில் நம்பிக்கை கொள்கிற எல்லோருக்கும் இந்த சலுகை இருக்கிறது. ஏதோ அன்னை மரியாளுக்கு மட்டும் கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒதுங்கி கொள்ளக்கூடாது. அன்னை மரியாளுக்கே இந்த சலுகை கிறிஸ்து பெருமானுடைய மீட்பு திட்டத்தில் அதனுடைய முன் சுவையாய் கிடைக்கின்றது. டன்ஸ் காட்டூஸ் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கிறிஸ்தவ தத்துவ போதகர், எங்கள் சபையைச் சேர்ந்த ஒரு பிலாசபர், தத்துவயியலார், அவர் என்ன சொல்றார் அப்படின்னா, கடவுளது மீட்பின் பலன் மரியாளுக்குத்தான் அதிகமாய் தேவைப்பட்டது. கடவுளுடைய மீட்பு திட்டத்துடைய பலன் மரியாளுக்குத்தான் அதிகமாய் தேவைப்பட்டது அப்படின்னு சொல்றார். ஏன் நமக்கெல்லாம் அது தேவைப்படலையா? நிச்சயமாக தேவைப்படுகிறது. அந்த தேவையை திரு அவை இன்று அன்னை மரியாளுடைய இடத்தில் இருந்து கொண்டு நமக்கு தருகிறது. இந்த மீட்பின் பலன் நமக்கும் தேவை. இந்த உலகத்தில் ஒருவரும் அழியக்கூடாது என்பது இயேசு பெருமானுடைய விருப்பமாக இருக்கிறது. அப்போ நாமும் அழிவிற்கு செல்லக்கூடாது, பாவத்தின் பிடியில் இருந்து விடக்கூடாது, சாத்தானுடைய கட்டுகளுக்குள் நின்று விடக்கூடாது என்பதற்காக தான் இந்த சலுகை அன்னை மரியாள் வழியாக நமக்கும் எக்ஸ்டென்ஷன் நமக்கும் கொடுக்கப்படுகிறது. எனவே அன்பு சகோதர சகோதரிகளே, 1854ஆம் ஆண்டு திருத்தந்தை 9ஆம் பத்திநாதர் இந்த விசுவாச சத்தியத்தை அப்படியே அறிவிக்கிறார். எப்படி அறிவிக்கிறார் அப்படின்னா, அதை ஆங்கிலத்தில் நான் முதலில் சொல்லுகிறேன். மேரி in the first instance of her conception by a singular privilege and grace granted by God in view of the merits of Jesus Christ, the Savior of human race, was preserved from all stain of original sin. அன்னை மரியாள் இந்த உலகிலே கடவுள் கொண்டு வந்து சேர்க்க இருந்த மீட்பு திட்டத்தினுடைய பயன்களால், அந்த மீட்பு திட்டத்தினுடைய பயன் கிறிஸ்துவின் சிலுவை சாவில் அவருடைய இரத்தம் சிந்துதலால் இந்த உலகு கிடைச்சிச்சு. எனவே இதன் விளைவாகத்தான் அன்னை மரியாள் தொடக்கத்திலிருந்து இறுதி வரையிலும் பாவ மாசு இல்லாதவராய் பாதுகாக்கப்பட்டார். சரிங்க ஃபாதர், அன்னை மரியாளை மட்டும் ஆண்டவர் போட்டி போட்டுக்கிட்டு அவருடைய மகன் இயேசு கிறிஸ்து நம்முடைய ஆண்டவர்
இவங்க 2 பேரும் போட்டி போட்டுக்கிட்டு பாவ மாசே இல்லாமல் கடைசி வரையும் பாதுகாத்தார்னு உறக்க பேசுகிறீங்களே, அப்புறம் ஏன் எங்களையெல்லாம் விட்டுட்டார்? அப்புறம் ஏன் நம்ம எல்லாம் பாவத்திற்கு அருகாமையில் நாம் செல்லுகிற போது கை நெகிழ்ந்து விடுவிடுகிறாரா அப்படின்னு நீங்கள் கேட்கணும். அதற்கும் பதில் இருக்கிறது. அன்னை மரியாள் நமக்காய் பரிந்து பேசுகின்ற தாயாக திருச்சபையில் நிற்கின்றார். எனவே ஒருவேளை ஆண்டவர் நம்மை கை நெகிழ்வதில்லை, நாம் தான் ஆண்டவருடைய கைகளை விட்டுவிட்டு இந்த பாவத்தின் பின்னாலோ அல்லது பாவத்துடைய கவர்ச்சிகள் பின்னாலோ கடந்து செல்லுகிறோம். ஆண்டவர் நம்மை கைவிடுவது கிடையாது. எனவே தான் விவிலியத்தில் கூட சொல்றார், உன்னை உண்டாக்கிய கடவுள் நான், உன்னை கைவிடுவதும் இல்லை கை நெகிழ்வதும் கிடையாது அப்படிங்கிறார். கையை விட்டு பிச்சுக்கிட்டு வந்தால் கூட விடுறதில்லை. திருவிழா கூட்டங்களில் இப்போல்லாம் ஒன்றும் கிடையாது. முன்னெல்லாம் அப்படிப்பட்ட ஒரு நிலை இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, இன்றைக்கு இருக்கிற பிள்ளைகள்லாம் எங்கேயாவது தொலைஞ்சு போயிட்டாங்க அப்படின்னா உடனடியாக அவர்களிடம் நான் இந்த ஊர், இந்த அம்மா அப்பா, எங்கள் பேர், இந்த வீட்டு நம்பரு, ஃபோன் நம்பர் இதெல்லாம் சொல்லி கொடுத்து அதுக்கப்புறம் தான் நம்ம ஸ்கூலுக்கே அனுப்புகிறோம். அப்படிதானே? எளிதாக பிள்ளைகள் தெளிவாக சொல்லிவிடுவார்கள் தங்களுடைய இருப்பிடத்தையும் தங்களுடைய வீட்டையும் குறித்து. அந்த காலத்துலலாம் அப்படி கிடையாது. அந்த காலம்னு சொல்லும்போது, என்ன ஃபாதர் உங்களுக்கு ரொம்ப வயசாகி போச்சா அப்படின்னு கேட்பீங்க. நானெல்லாம் ரொம்ப கிராமத்திலேருந்து வர்றேன், எனக்கு தெரியும். ஏறக்குறைய 25-30 ஆண்டுகளுக்கு முன்பு திருவிழா கூட்டங்களில் ஒரு பிள்ளை கையை விட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக பெற்றோர்கள் இறுக பிடிச்சிக்கிட்டே வருவாங்க. அந்த பிடி நழுவுற போது கூட இறுக்கி பிடிப்பாங்க. பிள்ளைங்க பிச்சுக்கிட்டு போகாது. பிள்ளைகள் பெற்றோருடைய கரங்களை விட்டு விலகி செல்வது இல்லை. ஆனால் இன்றைக்கு அதிகமான பராக்குகள் வந்து விட்டன. எனவே குடும்பங்களில் பிள்ளைகள் கூட பெற்றோர்களை விட்டு பல மைல் தூரம் செல்வதற்கு எத்தனிக்கிறார்கள். அது பாவமாக இருந்தாலும் சரி, பலவீனமாக இருந்தாலும் சரி, அல்லது மிகப்பெரிய பாதாளமாக இருந்தாலும் சரி, பிள்ளைகள் அதில் பாய்வதற்கு அஞ்சுவதே கிடையாது. எனவே அன்பு சகோதரர்களே, திரு அவையில் அன்னை மரியாள் இன்று நின்று கொண்டு, அன்றைக்கு மாடி அறையில் நின்று அப்போஸ்தலர்களை உறுதிப்படுத்தினார். இன்று திரு அவையில் திருப்பீடத்திற்கு அருகாமையிலே நின்று கொண்டு, தந்தை பியோ சொல்வார், திரு பீடத்திற்கு அருகாமையில் அன்னை மரியாள் நின்று கொண்டு தன் மகனுடைய கல்வாரி பலியை அருட்சாதன முறையில் குருவானவர் நிறைவேற்றுகிற போது அங்கு நின்று கொண்டிருக்கிறார். அந்த குருவானவருக்கு ஊக்கம் தருவதற்காகவும் அத்திருப்பலியிலே கலந்து கொள்ளுகின்ற இறை மக்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதத்தை பெற்றுத் தருவதற்காகவும் அன்னை மரியாள் மறைமுக விருந்தாளியாக திருப்பீடத்தின் அருகாமையிலேயே நின்று கொண்டிருக்கிறார் என்று சொல்லி புனித தந்தை பியோ சொல்லுவார். எனவே அன்பு சகோதர சோரியிலே, திரு அவையில் நாம் இன்றைக்கு பாவத்தை விட்டு விலகி வாழுவதற்கு நமக்கு முழு சுதந்திரம் இருக்கிறது. ஆனால் நம்மால் பல நேரங்களில் முயற்சி செய்தும் அது தோல்விகள் ஏற்படுகின்றன. பரவாயில்லை, தொடர்ந்து நாம் முன்னேறலாம். அருள் வாழ்வில் நாம் முன்னேற முடியும், ஆன்மீக வாழ்க்கையில் நாம் முன்னேற முடியும். அதனை நோக்கி நம்மை செலுத்துவது தான் திருச்சபையினுடைய ஜெபங்களும் திருப்பலியும் மறையுரைகளும். எனவே அன்பு சகோதர சோரிகளே, அப்படியே 1854 திருத்தந்தை 9ஆம் பத்திநாதர் இந்த விசுவாச சத்தியத்தை அறிக்கையிட்டார். உடனடியாகவே 4 ஆண்டுகளுக்குள்ள 1858 அன்னை மரியாள் லூர்து நகரில் காட்சி தந்த போது தான் யாராய் இருக்கிறார் என்பதை மக்களுக்கு வெளிப்படுத்துகிறார். பெர்னதத் என்னும் சிறுமியிடம் நாமே அமல உறுப்போம் அப்படின்னு சொல்றார். இதை ஊர்ஜிதப்படுத்துகிறார். எனவே இந்த நாளில் நாம் ஒன்றை நினைத்து கொள்வோம். அன்னை மரியாளுடைய பரிந்துரை என்றும் நமக்கு இருக்கிறது. ஏன் அப்படின்னா, பாவமே அறியாத நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நமக்காக மனித இயல்பில் இந்த உலகிற்கு கொண்டு வந்து சேர்த்தார். பாவரும் பாவம் செய்யலை, இயேசு பெருமானும் பாவம் செய்யவில்லை. எனவே எபிரேயருக்கு எழுதிய கடிதத்தில் 4:15 இப்படி எழுதப்படுகிறது, பாவம் செய்யாத நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ இவரிடமிருந்து பிறந்தார். யாரிடமிருந்து? அன்னை மரியாளிடமிருந்து. இன்றைக்கு அன்னை மரியாளிடமிருந்து திரு அவை மிகுந்த ஆற்றலை பெறுகிறது. அல்லது திரு அவையில் இருந்து கொண்டு அன்னை மரியாள் திரு அவனுடைய பிள்ளைகளுக்கு ஆக்கத்தையும் ஆசீரையும் தன் அன்பு மைந்த நேசுவிடமிருந்து அவருடைய பாடுகளின் பலனால்
நமக்கு பெற்று தந்து கொண்டே இருக்கின்றார். எனவே இன்று எப்படி அந்த கிறிஸ்து பெருமான் சோதிக்கப்பட்டாரோ அதுபோலவே நாமும் சோதனைக்கு உள்ளாகிறோம். ஆனால் அவ்வளோ சோதனைகளுக்கு மத்தியில் அவர் பாவம் செய்யவில்லை. நாம் சோதனையில் எளிதில் வீழ்ந்து விடுகிறோம். எனவே தொடர்ந்து ஊக்கத்தோடு ஜெபிப்போம். நிச்சயமாக அன்னை மரியாளுடைய பரிந்துரையால், புனிதர் அனைவருடைய பரிந்துரையால் நாம் ஆண்டவருடைய மீட்பு திட்டத்தில் மிகச்சிறந்த கருவிகளாய் எப்போதும் இருக்கலாம். கிறிஸ்து பெருமான் பாவம் செய்யலை, அன்னை மரியாள் பாவம் செய்யலை, புனித அந்தோனியார் நம்மை போல சாமானிய ஒரு கிறிஸ்தவனாய் தான் இருந்தார். சரிங்களா? 36 வயசில் அவர் இறந்து போகிறார். தன்னுடைய 36வது ஆண்டு, அதாவது 1231 அவர் ஏற்கனவே ஒரு மிகப்பெரிய செல்வந்தனை பதுவை நகரில் மனமாற்றினார். மனமாற்றி அவன் இந்த குருக்கள் தங்குவதற்காக ஒரு இடத்துல அந்த இடத்துக்கு பேர் காம்போ சான் பியத்ரோ அப்படின்னு இன்றும் அழைக்கப்படுகிறது. அந்த தன்னுடைய இடத்தை இந்த துறவிகள் தங்குவதற்காகவும் புனித அந்தோனியார் தங்குவதற்காகவும் ஒரு சிறிய மடத்தை கட்டி கொள்ளுங்கள் என்று சொல்லி இடத்தை கொடுக்கின்றார். அந்தோனியார் தன்னுடைய வாழ்வின் இறுதி கட்டத்தில் அந்த மடத்திற்கு செல்லுகிறார். ஏனென்றால் ஏற்கனவே அவர் நோயினால் சோர்ந்து போயிருந்தார். எனவே அவர் மீண்டும் இந்த மலைப்பகுதியில் இருக்கிற போது உற்சாகத்தோடு இருக்க முடியும், மீண்டும் தன்னுடைய உடல்நிலையை பெற்றுக்கொள்ள முடியும் என்ற நிலையில் இவரை அங்கே அனுப்புகிறார்கள். அங்கே கண்ட காட்சி தான் குழந்தை இயேசுவை கரத்தில் ஏந்தும் பாக்கியம் பெற்ற பரிசுத்தரான அந்தோனியார். அந்த வார்த்தை அப்படியே தனித்தனியாக சொன்னாலே தெரியும் நாம் எத்தகைய பரிசுத்தத்திற்கு அழைக்கப்படுகிறோம் என்று சொல்லி. குழந்தை இயேசுவை கரத்தில் ஏந்தும் பாக்கியம் பெற்ற பரிசுத்தரான அந்தோனியார். இப்போ நம்ம வாழ்க்கையில் இன்றைக்கி பரிசுத்தத்தை பேணினோம் அல்லது விரும்பினோம், அதை காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நினைத்தோம் என்று சொன்னால் எத்தகைய அருளை ஆண்டவர் நமக்கு மீட்பின் கொடையாய் தருவார் என்பது புனித அந்தோனியாருடைய வாழ்க்கையிலிருந்து நமக்கு வெளிப்படுகிறது. கிறிஸ்து இயேசுவை நாவிலும் இதயத்திலும் சுமக்க ஆண்டவர் நமக்கு திரு அவையில் ஆறுதலை, ஒரு மிகப்பெரிய பாக்கியத்தை தந்திருக்கின்றார். வேறு எந்த மக்கள் இனத்திற்கும் இத்தகைய சலுகை கிடைக்காதுங்க. ஆண்டவரை உணவாக, நம் வாழ்வினுடைய ஊற்றாக, பாவத்தில் நம்மை தடுத்து நிறுத்துகின்ற மிகப்பெரிய ஆற்றலாக நாம் நாள்தோறும் பெற்றுக்கொள்ள முடியும். அந்த அருள் வாழ்க்கையில் எத்தகைய அக்கறை மிகுந்தவர்களாக இருக்கிறோம்னு நம்ம சோதித்து பார்க்க வேண்டும். அப்படி ஆண்டவர் இயேசுவை அருட்சாதன முறையில் நம் உடலில் ஏற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் எவ்வளவுக்கு நாம் இந்த பாவத்திற்கான போராட்டத்தில் ஈடுபட வேண்டும், அல்லது பாவத்திற்கு எதிரான போராட்டத்தில் நாம் எவ்வளவுக்கு அதிகமாய் மிகவும் பிரயாசையோடு ஈடுபட வேண்டும் என்பதை இந்த விழா நமக்கு சொல்லித் தருகிறது. எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரியில் சிறப்பாக இந்த நாளில் ஜெபிப்போம். அன்னை மரியாள் தனது வாழ்க்கையில் பாவ மாசற்ற ஒரு வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டார், பாவத்தை வெற்றி கொண்டார். நாமும் அன்னை மரியாள் போல, புனித அந்தோனியார் போல பாவத்திற்கு இந்த உலகிலே மறித்து ஆண்டோடைய மீட்பு திட்டத்தில் மிகுந்த பயனுள்ள கருவிகளாய் நாம் மாற வேண்டும் என்று ஆசைப்படுவோம். இறைவன் இத்தகைய ஆசையினை நிறைவேற்றுவாராக. ஆமென். மன்றாட்டுக்கள். எங்கள் அன்பு தந்தையே இறைவா, பாவத்தினால் பலவீனமடைந்திருக்கும் எங்கள் ஆன்மா மது தெய்வீக அன்பையும் அருளையும் ஆசிரியையும் பெற்று புதுவாழ்வு வாழ வழிவகுக்க வேண்டுமென்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எங்களை உம்மிடமிருந்தும் எங்களோடு வாழுகின்ற சகோதர சகோதரிகளிடமிருந்தும் பிரித்திடும் சோதனை நேரங்களில் எங்களுக்கு நீர் துணை புரிந்து நாங்கள் உமக்கு பிரியமானதை எப்போதும் செய்ய நீர் உதவ வேண்டுமென்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எங்களுக்கு உமது அன்பு வாழ்விலும் விசுவாசத்திலும் திருச்சபை தோழமையிலும் நீர் பங்கு கொடுத்ததற்காக நன்றி கூறும் இவ்வேளையில் நாங்கள் எடுத்துக்காட்டான சாட்சிகளாக வாழ துணை செய்ய வேண்டுமென்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். குணம் தந்து எங்களை வாழ வைக்கும் தெய்வமே, எங்கள் உடல் உள்ள ஆன்ம நோய்களை போக்கி
எங்களுக்கு வேண்டிய நற்சுகத்தையும் அன்பு நிறைந்த வாழ்க்கையையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தர வேண்டும் என்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இறைவனாகிய உம்மையும் உமது சாயலாக படைக்கப்பட்ட எங்கள் அயலாரையும் அன்பு செய்யவும் எங்களால் இயன்ற உதவியை பிறருக்கு தாராளமாக செய்து உமது இரக்கத்தையும் வள்ளல் தன்மையையும் ஓரளவுக்கு எங்கள் வாழ்வில் பின்பற்ற வேண்டுமென்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். பராமரிக்கும் இறைவா, எங்கள் வாழ்வில் வறுமை, பிரிவினை, துன்பம், கஷ்டங்கள் நீங்கி நாங்கள் புதிய உற்சாகத்துடனும் நம்பிக்கையுடனும் வாழ வழிவகுக்க வேண்டுமென்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். காலங்களை அர்ச்சிக்கின்ற இறைவா, எங்கள் பிள்ளைகள் மற்றும் எங்களின் எதிர்காலத்தை நீர் ஆசீர்வதியும். எங்கள் பிள்ளைகள் பொறுப்புடன் திட்டமிட்டு உழைத்து உமது அருளால் முன்னேறவும் ஓர் ஒளிமயமான எதிர்காலத்தை நீர் அவர்களுக்கு அமைக்க உதவ வேண்டுமென்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். பாவிகளை தேடி மீட்க வந்த இறைவா, நாங்கள் எங்கள் பலவீனங்கள் குறைகளை உணர்ந்து திருந்தவும் எங்களுக்கு எதிராக தீமை செய்தவர்களை மன்னித்து நன்மை செய்யவும் எல்லோருடன் ஒற்றுமையுடன் வாழவும் அருள் தர வேண்டுமென்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். பிரிந்த குடும்பங்கள் ஒன்றிணையவும் சமாதானம் இல்லாத நாடுகள் அமைதி பெறவும் வேலையின்றி வாடுபவர்கள் நல்ல வேலை வாய்ப்பு பெறவும் ஏமாற்றத்திலும் சோதனையிலும் தவிப்போர் புதுவாழ்வு பெறவும் வேண்டுமென்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இந்த ஜெப வேளையிலே நாங்கள் நம்பிக்கையுடன் உமது பிரசன்னத்திலே எடுத்து வைக்கின்ற மன்றாட்டுக்களை ஏற்று எங்களுக்கு தேவையான எல்லா நன்மைகளையும் ஆசிரையும் வழங்கிட வேண்டுமென்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பு சகோதர சோரிலே, இந்த வாரம் இத்திருத்தலத்திற்கு வந்த விண்ணப்ப கடிதங்களை நான் இப்போது வாசிக்கிறேன். தமிழ்நாடு 2ஆம் நிலை காவலர் பணிக்கு தேர்வாகிட, வெளிநாட்டில் வேலை கிடைக்க, தோல் நோய்கள் குணமடைய, திருமணத்திற்காக திருமண தடைகள் நீங்கிட, உடல் பருமன் குறைய, நல்ல வேலை வாய்ப்பிற்காக, திருமணங்கள் ஏற்பாடு செய்தபடியே நல்லபடியில் நடந்திட, அரசு துறையில் வேலைகள் கிடைக்க, மன உளைச்சலிலிருந்து குணம் பெற, வேலை வாங்கி தருகிறேன் என்று பணம் பெற்றவர்கள் அதனை திருப்பி தந்திடம் அருள் வேண்டி, குடிநோயிலிருந்து குணம் பெற்றிட, திருந்தி வாழ, நல்ல கம்பெனியில் வேலை கிடைக்க, உடம்பில் உள்ள மருக்கள் அகன்றிட, வீடு மற்றும் வாகனம் வாங்க உமது அருள் உதவி வேண்டி, உடல் உள்ள சுகத்திற்காக, அமைதிக்காக, குடும்ப மகிழ்ச்சிக்காக, துன்ப வேளையில் ஆறுதல் கிடைக்க, வெளிநாட்டில் வேலை கிடைத்தும் இன்னும் அங்கு போய் சேர முடியவில்லையே என்று வருந்துகின்ற அனைவருக்கும் உமது உதவியினால் விரைவில் அவர்கள் வெளிநாட்டில் சென்று அவ்வேலைகளில் இணைய அருள் வேண்டி, கடன்கள் தீர்ந்திட, அடிமைத்தனத்திலிருந்தோம் தீய வழிகளிலிருந்தோம் விடுபட, வீட்டை காலி செய்து உரிமையாளரிடம் விரைவாக ஒப்படைக்க, ஊனமுற்றோர் நலன்களுக்காக, நல்வாழ்க்கைக்காக, தனிமையில் உள்ளோர் ஆறுதல் பெற, இலவச மின் மோட்டார் சர்வீஸ் கிடைக்க, விவசாயிகளுடைய நலன்களுக்காக, காணாமல் போன பொருட்கள் கிடைக்க, மருத்துவ அறுவை சிகிச்சை செய்து கொண்டவர்கள் குணம் பெற, மருத்துவமனைகளில் இருக்கிறவர்கள் விரைவாக நலம் பெற்று இல்லங்களுக்கு திரும்ப, இப்படி பல்வேறு தேவைகளுக்காக நம் மக்கள் ஜெபிக்க கேட்டிருக்கிறார்கள். நாம் ஜெபிப்போம். கண்களை மூடி கரங்களை குவித்து பராக்களுக்கு இடம் கொடுக்காமல் இத்துணை மன்றாட்டுகளுக்கு மட்டும் மத்தியிலும் நம் தேவைகளையும் நாம் எழுப்போம். திருப்பாடல் 10 இறைவாக்கியம் 12 இப்படி சொல்லுகிறது: ஆண்டவரே எழுந்தருள்வீராக, இறைவா உமது ஆற்றலை வெளிப்படுத்தும், எளியோராக்கி எங்களை மறந்து விடாதேயும். அன்பின் ஆண்டவரே, எங்கே இருவர் மூவர் என் நாமத்திலே கூடி ஜெபிக்கிறார்களோ அங்கு நான் இருக்கிறேன் என்று சொன்னீரே. மனமிறங்கி எங்கள் மத்தியிலே வாரும். எளியோராக்கிய எங்களை மறந்து விடாதேயும். உம் ஆற்றலை நாங்கள் கேட்கிறோம், மது அருளை நாடி நிற்கிறோம்.
எல்லா தேவைகளிலும் எங்களை கைவிடாத தேவனாக நீர் இருக்கிறீர். எனவே நன்றி சொல்லுகிறோம். எங்கள் குடும்பத்திற்காக நன்றி சொல்லுகிறோம். எங்கள் குடும்பத்தின் பிள்ளைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம். திரு அவையில் எங்களை பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்ட கிருபைக்காக நன்றி சொல்லுகிறோம். அன்னை மரியாளுக்காக நன்றி சொல்லுகிறோம். அவருடைய பரிந்துரைக்காய் நன்றி சொல்லுகிறோம். கோடி அற்புதர் புனித பதுவை அந்தோணியார் எங்களுக்காய் பரிந்து பேசுவதால் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். அன்பான ஆண்டவரே, நோயிடமிருந்தோம், பேயிடமிருந்தோம், தீமையிடமிருந்தோம், பாவத்தில் இருந்தோம் எங்களை விடுவிப்பீராக, எங்களை பாதுகாப்பீராக, அப்பழுக்கற்ற வாழ்க்கை வாழ அருள் தருவீராக, மனதிலும் உடலிலும் பாவமில்லாதவர்களாக இருக்க அருள் தருவீராக, தீமை, விபத்து, நோய் நொடிகள், ஆபத்துகள் அனைத்திலிருந்து எங்களை பாதுகாப்பீராக, எங்கள் குடும்பங்களில் அமைதி, ஆசீர்வாதத்தை தருவீராக, மன்னிக்கும் ஆற்றலையும் தருவீராக. அன்பின் ஆண்டவரே, எங்களை நீர் மன்னிப்பீராக, என் பிள்ளைகளுக்கு வளமான எதிர்காலத்தை தருவீராக, நன்கு படிக்க ஆற்றலோடு விளங்க அருள் தருவீராக. அன்பான ஆண்டவரே, இந்த பெரு மழையிலும் மற்ற நேரங்களிலும் பல பாதிப்புகளுக்கு உள்ளாகி இருக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதித்தரலும், பாதுகாத்தரலும். நம் நாட்டில் இருக்கிற பிரச்சனைகளை எல்லாம் தீரட்டும். நாடு வளமாய் சமாதானமாய் இருக்க அருள்தாரும். அன்பான ஆண்டவரே, இன்று திருப்பலியில் கலந்து கொள்கின்ற அனைவரையும் ஆசீர்வதிப்பீராக. குறிப்பாக இன்று தங்களது பிறந்த நாளையும் பெயர் கொண்ட விழாக்களையும் திருமண ஆண்டின் அருளை புதுப்பித்து கொண்டு ஜெபிக்கிற அனைவரையும் ஆசீர்வதித்தரலாம். பூரண சுகத்தை அருளை தந்திரலாம். நாங்கள் என்றும் உம்முடைய அன்பு பிள்ளைகளாயிருக்க அருள்தாரம். இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு வழியாய் மன்றாடுகிறோம். ஆமென். முழுவதும் உமக்காகவே, முழுவதும் உமக்காகவே எழுந்திட நான் வருகிறேன். முழு முதற் பொருளே இறைவா, இறைவா, இனிதான அன்புடனே கேட்டிடுவாய். இறைவா, முழுவதும் உமக்காகவே, முழுவதும் அன்பு சகோதர சூரியலை நம் அனைவரும் இணைந்து ஒப்புக்கொடுக்கும் இப்பலி எல்லாம் வல்ல தந்தைக்கு ஏற்றதாக இருக்கும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருஅவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, கன்னி மரியாவின் அமலோர் பெருவிழாவில் நாங்கள் ஒப்பு கொடுக்கும் மீட்பின் பலி பொருளை மனமிறங்கி ஏற்றருளோம். அவரை மாசுகள் அனைத்திலிருந்தும் நீர் உமது அருளால் முன்னரே காப்பாற்றியது போல அவரது பரிந்துரையால் நாங்கள் குற்றங்கள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற செய்தருள்வீராக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நாம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா,
எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். புனிதமிக்க கன்னிமரியாவை பிறப்பு நிலை பாவத்தின் மாசுகள் அனைத்திலிருந்தும் காப்பாற்றி மது நிறையருளால் அவரை அணி செய்து நம் திருமகனுக்கேற்ற அன்னையாக அவரை முன்னேற்பாடு செய்தேன். அம்மகனுடைய மணமகளாகிய மாசு மறுவற்ற எழில் மிகுந்த திரு அவை பிறப்பை முன்னறிவித்தீர். ஏனெனில் புனிதமிக்க கன்னியை எங்கள் பாவங்களை போக்கும் மாசற்ற செம்மறியான நம் திருமகனை எங்களுக்கு தருபவராகவும் மற்ற எல்லோருக்கும் மேலாக அக்கன்னியை மக்களுக்காக பரிந்துரைப்பவராகவும் புனித வாழ்வின் முன்மாதிரியாகவும் விளங்கச் செய்தீர். ஆகவே வானதூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்து மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை ஒளிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபடவிடம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அப்பன்னமே இரவு விருந்தை அருந்தி வெண்கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதையும் என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருவளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் இக்கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். உம் திருமணன்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தோரில் என்று எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கிற உமது திரு அவையை நினைவு கூர்ந்துள்ளோம். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அந்தோனிசாமி ஆண்டுகை, எல்லா திருநெல்வேலி அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு வரச் செய்துள்ளோம். தந்தையை உயிர்த்தெழும் நம்பிக்கையோடு எதிர்கொள்ளும் துயில்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உமது திருமுக வழியினுள் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனிதமிக்க மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இந்த உலகில் உமக்கு உகந்தவராயிருந்தவர்கள், கோடி அற்புதர், புனித பதுவை அந்தோனியார் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியோ என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 நம் ஆண்டவர் இயேசு நமக்கு கற்பித்தபடியே கடவுளுடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாம் அவரை நோக்கி உரிமையோடு ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப்பெறுக. உமது ஆட்சி வருக.
உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடு அருளுமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீட்பராக இயேசு கிறிஸ்துவின் மறு வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. உங்களுடைய பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கை கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள திருவிழம் கொள்வீராக. என்னென்னும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவன் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் சமாதானத்தை அறிவித்து மகிழ்வோம். உங்களுக்கு சமாதானம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் கண்மணியே, என்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் கண்மணியே, என்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் கண்மணியே, எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். அன்பு சகோதர சகோதரிகளே, இதோ நம் ஆண்டவர் இயேசு இவரே உலகின் பாவங்களை போக்குகின்ற மெய்யான செம்மறி. இவரின் விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாமும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்திருக்க நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் நம்மை காத்து நமக்கு நிலைவாழ்வளிப்பதாக. ஆமென். என்னகம் இங்கே வருகின்றார். இந்நிலை மாற இந்நிலை வாழ எழுகின்றார். இனியலின் கீதங்கள் பாடி விருந்துக்கு வாருங்கள். யாரிகள் குணமாகும், நமது வாழ்வே சுகமாகும். அன்பாரே நமையாடும் இறைவன் இருப்பே இனியாகும்.
நிறைவாய் மன்னா பொழிகிறதே. ஏதோ மாற்றம் நிகழ்கிறது, இறை மனமே இதயம் கமழ்கிறதே. இதயம் விழுகின்றதே, 100 மடங்கு பலன் தரவே. உறவின் விருந்து தொடர்கிறது, புது உறவில் இதயம் மகிழ்கிறதே. கல்லான மனமெல்லாம் கனியில்லா மரமாகும். கனிவான மனமெல்லாம் கனிகள் தரும் நிலமாகும். வளமாய் வா, வளமே வா, ஒளியே அருளே இதயம் வா. இன்னகவேந்தன் என்னகமெங்கே வருகின்றார். வருக வருகவே, எண்ணிலை மாற எழுகின்றார். எழுக எழுகவே. அன்னை தந்த அமுதல்லவா, அழகாய் கரத்தில் தவழ்கிறதே. உயிருள்ள உணவு இதுவல்லவா, அந்த வானகமிருந்து அமுதல்லவா. அப்பம் என்பது அன்பல்லவா, அப்பாவின் நேசம் பெரிதல்லவா. உள்ளம் என்பது குடிலல்லவா, அதில் வாழ்ந்திட வருவது இறையல்லவா. இதை வாங்கி உண்ணுங்கள், இனிமையெல்லாம் இனிதேதான். இதை வாங்கி வருங்கள், நிலை வாழ்வு இறையேதான். அழியாது உணவேவா, அருகில் நடக்கும் உறவேவா. விண்ணகவேந்தன் என் மனமிங்கே வருகின்றார். வருக வருகவே, என் நிலை மாற எழுகின்றார். விழியலின் கீதங்கள் பாடி விருந்துக்கு வாருங்கள். வியாதிகள் குணமாகும், நமது வாழ்வே சுகமாகும். அன்பாலே நமையாடும் இறைவன் இருப்பே இனிதாகும். விண்ணகவேந்தன் என்னகம் இங்கே வருகின்றார். வருக வருகவே, என் நிலை மாற எழுகின்றார். எழுக எழுகவே. நன்றி மன்றாட்டுக்கள். நன்மைத்தனத்தின் ஊற்றாகிய இறைவா, உம் அன்பு திருமகன் இயேசுவை எங்களுக்கு ஆன்ம உணவாக கொடுத்து எங்களை உமது கண்ணின் கருவிழி போல் காத்து வரும் ஒரு பேருபகாரத்திற்காக திருச்சபைக்காகவும் எங்களை உமது அனுபவத்திற்கு அழைத்து செல்லும் திருவருட் சாதனங்களுக்காகவும் அதனால் நாங்கள் அருள் வாழ்விலும் விசுவாசத்திலும் வளர்ந்து வருவதற்காகவும் தனிப்பட்ட முறையிலும் குடும்பத்திலும் நாங்கள் எத்தனையோ நன்மைகளை பெற்றுள்ளோம். நீர் எங்களுக்கு வாழ தந்த வாய்ப்புகளுக்காகவும்
நாங்கள் சந்தித்த நல்ல மனிதருக்காகவும் நல்ல நிகழ்ச்சிகள் மற்றும் கிடைத்த உன்னதமான அனுபவங்களுக்காகவும் புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இங்கு நன்றி சொல்ல வந்திருக்கின்ற எம் சகோதர சகோதரிகள் வாழ்வில் நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் அளித்த ஆறுதலுக்காகவும் புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வாழ்வு உமது திருக்கொடை என உணர்கின்றோம். நீர் எங்களுக்கு தந்திருக்கின்ற உடல் உள்ள சுகத்திற்காகவும் விடுதலைக்காகவும் புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தனிப்பட்ட முறையில் நாம் பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்காகவும் இப்போது மௌனமாக இறைவனுக்கு நன்றி கூறுவோம். இன்று அமல அன்னையினுடைய பெருவிழா, நம்ம ஒவ்வொருவருடைய பெருவிழா. பாவம் போக்கி இந்த மனுக்குலம் தூய்மையான ஒரு அருமையான நாள். எனவே எங்களது மறைமாநிலத்தின் மற்றும் சபையினுடைய பாதுகாவலியான அமல அன்னையினுடைய பெருவிழா. எனவே உங்கள் அனைவரும் எங்களுக்காக சிறப்பாக வேண்டிக்கிழவுகளை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இன்று சிறப்பாக அமலி, விமல், நிர்மல் இப்படியெல்லாம் பெயர் வைத்திருக்கின்ற அமலோற்பவம் இப்படிப்பட்ட பெயர்களை கொண்டிருக்கிற அனைவருக்குமே நமது திருவிழா வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். சிறப்பாக நம்முடைய பாடகர் குழுவினரில் திருமதி அமலி அவர்களுக்கு பிறந்தநாள் விழா. எனவே இன்று பிறந்தநாள் கொண்டாடுகின்ற அனைவருக்குமே எங்களது வாழ்த்துக்களை கரவொலி எழுப்பி தெரிவித்துக் கொள்வோம். அனைவருக்கும் திருவிழா வாழ்த்துக்கள். அடுத்ததாக ஒன்று நமது பங்கு தந்தை தைனிஸ் அடிகளார் ஒரு புதிய புத்தகத்தை எழுதியிருக்கிறார். என்ன அப்படின்னா, நமது தமிழ்நாட்டில் இறை ஊழியர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நமது தமிழ்நாட்டில் இறை ஊழியர்கள் இதனால் வரையில் நம்ம வெளிநாட்டில் தான் புனிதர்கள் இருந்து வருவார்கள் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். நம்ம நாட்டிலையும் நம்ம மண்ணில் பிறந்தவர்கள் புனிதர்களாய் திருப்பிடத்திற்கு உயர்த்தி வைக்கப்படுகின்ற நாள் ரொம்ப தூரத்தில் இல்லை என்பதை எண்பித்து காட்டுகின்ற வகையில் நமது தமிழ்நாட்டில் ஏறக்குறைய 13 பேர் இன்றைக்கு இறை ஊழியர்களாய் நம்முடைய தந்தை ஜான் பீட்டர் முதற்கொண்டு அப்படி இருக்கிறார்கள். இதை பற்றி தெரிந்து கொள்ள விரும்பினீர்கள் சொன்னால் இந்த புத்தகம் நமது கடையில், திருத்தல கடையில் இருக்கிறது. இதனை நீங்கள் பெற்று சொல்லுமாறு உங்களை அன்போடு அழைக்கின்றோம். இதை எழுதிய தந்தை தைனிஸ் அடிகளாருக்கு நமது வாழ்த்துகள். அடுத்ததாக இந்த மழையிலையும் நீங்கள் அனைவருமே இந்த திருத்தலத்திற்கு திருப்பலிக்கு வந்திருக்கிறீர்கள், இந்த விழாவை கொண்டாடுகிறீர்கள். எனவே அன்பு சகோதர சகோதரிகளே, அசௌகரியங்களுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறோம். வேறு வழி இல்லை, மழை வருகிற போது நாங்கள் என்ன செய்ய முடியும். எனவே இந்த மழை வெள்ளத்தை பொருட்படுத்தாமல் திருத்தலத்திற்கு வந்த நீங்கள் அனைவருமே வாழ்த்துக்குரியவர்கள். எனவே உங்கள் அனைவருக்கும் அமலாசிரம திருவில் பேரால் நன்றிகளை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய திருப்பலியை காணொலியாக காண்பதற்கு ஒலிபரப்புவதற்கு உதவி செய்கின்ற திருவாளர் ஆனந்த் அவர்கள், பவர் ஆஃப் காட் சேனலுடைய உரிமையாளர், அவருக்கு நமது நன்றிகளை கரவொலி எழுப்பி தெரிவித்துக் கொள்கிறோம். நம்முடைய பாடகர் குழுவினருக்கும் சிறப்பான நன்றிகளை பதிவு செய்கிறோம். நம்முடைய பணியாளர்கள் அனைவருக்குமே, ஏனென்றால் இந்த மழை வெள்ளத்தில் பொருட்படுத்தாமல் இந்த வழிபாட்டிற்கு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். நமது ஆலய பணியாளர்கள் அனைவருக்குமே நமது நன்றிகள். மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவருக்கும் திருவிழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். எழுந்து நிற்போம் இறுதி ஜெபத்திற்காக, இறை ஆசிரியருக்காக. மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, புனிதமிக்க கன்னிமரியாளின் அமல உற்பவத்தில் அவரை பாவ மாசுகளிலிருந்து தனிப்பட்ட முறையில் காப்பாற்றினீரே. நாங்கள் உட்கொண்ட திருவுணவு புனித அந்தோனியாருடைய நினைவு நாளில் பாவ காயங்களிலிருந்து எங்களுக்கு நலமளிப்பதாக. எங்களை தீமையின் ஆதிக்கத்திலிருந்தும் பாவத்தின் வேதனையிலிருந்தும் விடுவிப்பதாக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல அன்புரைவன் தந்தை, மகன், தூயாவியானவர் உங்கள் அனைவருக்கு ஆசை வழங்குவாராக. நோய்
நோயாளிகளுக்கான ஜெபம். எங்கள் மத்தியில் பிரசன்னமாயிருக்கிற ஆண்டவராகிய இயேசுவே, இந்த ஜெபத்தோழமை வாய்ப்புக்காக உம்மை போற்றுகிறோம். சமாதானத்தை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் சமாதானத்தை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று சொன்னீரே. இதோ உமது அன்பு பிள்ளைகளாகிய எங்களிடம் உமது தெய்வீக சமாதானமும் இரக்கமும் என்றும் இடம்பெறுவதாக. உமது சமாதானத்தின் தூதர்கள் எங்களோடு குடிகொள்வார்களாக. இறைவா, உடல் உள்ள ஆன்ம சோதனை ஆபத்துகளில் இருந்து எங்களை காத்தருளும். தீமைகள், தீய சக்தியின் ஆதிக்கம், கொடுமைகள் எங்களை அணுகாமல் இருக்கட்டும். நினைப்பது, ஜெபிப்பது போன்ற ஆன்ம காரியங்களில் நாங்கள் கொண்டிருக்க அசட்டைதனம் எங்களை விட்டு அகலட்டும். ஏமாற்றம், அநியாயம், பகைமை, சண்டைகள், பிரமாணிக்கமின்மை, கடமைகளில் கவலையற்ற தன்மை, போதைக்கு அடிமையாகுதல், அளவு கடந்த உலக ஆசை, செல்வ செருக்கு போன்ற சுயநல செயல்பாடுகள் எங்களை தாக்கி இடமிருந்து வழி தவற விடாதே. பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன இயேசு தெய்வமே, நிறைந்த உலகில் வாழ்ந்தபோது சென்னிடமெல்லாம் நன்மை செய்து உம்மை தேடி வந்த எல்லா மக்களுக்கு நற்சுகமும் நல்வாழ்வும் தந்தீரே. இதோ இன்று உடல் உள்ள பாதிப்புகளால் கஷ்டப்படும் எங்களையும், இன்னும் பல்வேறு இல்லங்கள், மருத்துவமனைகளிலே வேதனைப்பட்டு குணம் பெற இயங்குகிற அடியார்களையும் கண்ணோக்கும். அவருடைய கண்ணீரை துடைத்தருளும். பூரண சுகமும் விடுதலையும் தருவீராக. நமது தெய்வீக இன்பத்தில் நித்தியத்திற்கும் பாக்கியம் பங்கு கொள்ளும் பாக்கியத்தை தந்தருளும். இவ்வாறு இறைவா, திருப்பெயரின் மகிமை இவர்களிடம் விளங்கச் செய்யும். நன்றி உள்ளவர்களாக மாற்றும் இவருடைய வாழ்வை ஆசீர்வதியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை காத்தருள உங்களோடு இருப்பாராக. உங்களை ஆதரிக்க உங்களுள் இருப்பாராக. உங்களை காப்பாற்ற உங்கள் பின் இருப்பாராக. உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேல் இருப்பாராக. உங்களுக்கு அருளையும் ஆரோக்கியத்தையும் சமாதானத்தையும் வழங்குவாராக. எல்லாம் வல்ல அன்பு இறைவன், தந்தை, மகன், தூயாவியார், கோடி அற்புதர், புனித பதுவை அந்தோனியாருடைய பேறு பலன்களினால் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பவியே அருள் நிறைத்தாயே, வாழ்க வாழ்க. மாசரு கன்னியே மாபெரும் தாயே, வாழ்க வாழ்க. அம்மலோர் பவியே அருள் நிறைந்தாயே, வாழ்க வாழ்க. மாசரு கன்னியே மாபெரும் தாயே, வாழ்க வாழ்க. வாழ்க தாயே, வாழ்க நீயே, வாழ்க வாழியவே. அன்னை வாழ்க, அமளியே வாழ்க, வாழ்க வாழியவே. அம்மையோர் பவியே அருள் நிறைத்தாயே, வாழ்க வாழ்க. மாசரு கன்னியே மாபெரும் தாயே, வாழ்க வாழ்க. மாந்தர்களை காப்பவளே, வாழ்க வாழ்க. மாமரியே மாணவனே, வாழ்க வாழ்க. மாந்தர்களை காப்பவளே, வாழ்க வாழ்க. மனமகிழ்ந்து பாடிடுவோம், வாழ்க வாழ்க. இனம் இணைந்து பாடிடுவோம், வாழ்க வாழ்க. அம்மையோர் பவியே அருள் நிறைத்தாயே, வாழ்க வாழ்க. மாசரு கன்னியே மாபெரும் தாயே, வாழ்க வாழ்க. புனிதரின் நவநாள் ஜெபம். குழந்தை இயேசுவை கரத்தில் ஏந்தும் பாக்கியம் பெற்ற பரிசுத்தரான அந்தோனியாரே, வல்லமையுடன் இறைவனிடம் பரிந்து பேசுகிறவரே, துன்பப்படுவோருக்கு துணை புரியும் வல்லலே, ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் நேச தந்தையே, இதோ பக்தர்களாகிய நாங்கள் ஆழ்ந்த விசுவாசத்துடனும்
அசைக்க முடியாத நம்பிக்கையுடனும் உமது திருத்தலத்திற்கு விரைந்து வந்துள்ளோம். நீர் ஏந்தியுள்ள குழந்தை இயேசுவிடம் எங்களின் ஆன்ம சரீர தேவைகளுக்காக பரிந்து பேசினால் கருணையின் கடலான அவர் ஒருபோதும் தள்ளிவிட மாட்டார். தந்தைக்கு உரிய உமது நேச பராமரிப்பில் எங்களுக்கு முழு நம்பிக்கை உண்டு. நாங்கள் கேட்டுள்ள இப்போது கேட்கப் போகும் விண்ணப்பங்களை இறைவனிடம் எடுத்து கூறி மன்றாடும். புதுமை வள்ளலே, உம்மை கூறி அழைப்போருக்கு செவி கொடுப்பவரே, உம் கரங்களால் அரவணைக்கப்பட விரும்பிய இனிய குழந்தை இயேசுவிடம் இந்த எங்கள் விண்ணப்பங்களை சொல்லி பரிந்து பேசுகிறாக. இவை எங்களுக்கு கிடைக்கப்பெற்றால் நாங்கள் என்றும் உமக்கு நன்றி உள்ளவர்களாக இருப்போம். மகிமை பொருந்திய புனிதரே, நாங்கள் கேட்பது எங்களுக்கு நல்லதல்ல என்றால் இதைவிட சிறந்ததொன்றை இறைவனிடமிருந்து எங்களுக்கு அடைந்து கொடுத்தருளும். ஆமென். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் பேறு பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றுங்கனியாம் இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இறைவனின் சித்தத்தை ஏற்று வாழ்ந்த புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் சித்தத்தை ஏற்று வாழ்ந்த புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் சித்தத்தை ஏற்று வாழ்ந்த புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறை சமாதானத்தில் சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவுற்றது. இறைவனுக்கு நன்றி. புதுமை வள்ளலே புனித அந்தோணியாரே, உம் புகழ் பாடும் பக்தர் குரல் கேட்டிடுவாயே, எங்கள் குறைகள் எல்லாம் போக்கிடுவாயே. புதுமை வள்ளலே புனித அந்தோணியாரே, உன் புகழ் பாடும் பக்தர் குரல் கேட்டிடுவாயே, எங்கள் குறைகள் எல்லாம் போக்கிடுவாயே. புதுமை வள்ளலே புனித அந்தோணியாரே. ஐயாவும் ஆலயம் அருள் வேண்டி வந்தோம், அருள் வீசும் திருமுகத்தை கண்குளிர கண்டோம். ஐயா உன் ஆலயம் அருள் வேண்டி வந்தோம், அருள் வீசும் திருமுகத்தை கண்குளிர கண்டோம். பாரும் எங்கள் நெஞ்சமே, உம்மிடமே தஞ்சமே. பாரும் எங்கள் நெஞ்சமே, உம்மிடமே தஞ்சமே. தேடுமுள்ள அமைதிதனை தந்திடுவாய் ஐயனே, தேடுமுள்ள அமைதிதனை தந்திடுவாய் ஐயனே. புதுமை வள்ளலே புனித அந்தோணியாரே, உம் புகழ் பாடும் பக்தர் குரல் கேட்டிடுவாயே, எங்கள் குறைகள் எல்லாம் போக்கிடுவாயே. புதுமை வள்ளலே புனித அந்தோணியாரே. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென்.